தேவன் தாமே நம் அனைவரோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி நடு இரவில் ஒரு சந்திப்பு என்ற ஒரு தலைப்பில் பார்ப்போம். நிக்கோதேமுவை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 3:18 வசனத்திலே அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று இங்கு சொல்லப்படுகிறது. அதனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக இருக்க மாட்டான் என்றுதான் இன்று நாம் பார்க்கிறோம். ஒரு முறை இயேசு ஆலயத்திற்கு முன்பாக அந்த காசுக்காரர்களையும் விற்பனையாளர்களையும் விரட்டினார். அங்கே ஒரே கூட்டம். ஆலயத்துக்கு முன்னாக வந்து நின்று இந்த விற்கிறவர்கள், அந்த பறவைகளை விற்கிறவர்கள், பெரிய கடை போல இருந்து ஒரே கூக்குரல். அப்போ அந்த மாதிரி சத்தம் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கும்பொழுது ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டுள்ளது, நீங்கள் கள்ளர் புகையாக்குகிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்றாரு. அதை கடிந்து கொள்கிறார், இப்படிலாம் செய்யக்கூடாது என்று அவர்களை விரட்டினார். அப்போ அங்கே கூச்சலும் பேச்சுக்களும் ஏகமாக இருந்ததை பார்த்து அவரால் பொறுத்து கொள்ள முடியும், விரட்டினார். இயேசு ஆலயத்தை குறித்து இது என் ஆலயம், இதை கள்ளர் புகையாக்குகிறீர்கள் அப்படின்னு என்று ஆண்டவர் சொல்கிறார். இவர்களை பார்த்தபோது அவருக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த மறுபக்கத்திலே பார்க்கும் பொழுது இவருக்காக ஏக்கத்தோடு 7 எளியவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். எலஞ்சி வைட்டமையார் எழுதும்போது அவர் அந்த படியிலே இறங்கி மெதுவாக அப்படி இறங்கி வரார். அப்படி மெதுவாக ஒரு படிப்படியாக இறங்கும்போது அவருடைய கோபம் அவர் கண்களிலே தெரிந்தது. அதை பார்க்கும்போது நிறைய பேர் ஓடிட்டாங்க. அந்த ராஜரீகமான ஒரு தோற்றத்தோடு அப்படி இறங்கி வர்றதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வினோதமான ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆண்டவருடைய கோபம் இப்படித்தான் இருக்கும். அவர் இறங்கும் பொழுது அங்கே நிற்க கூட முடியவில்லை அவனாலே. சில பேர் ஓடிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இவருக்காக காத்து இந்த 7 எளியவர்களை அவர்களை விரட்டி விட்டு இந்த பக்கம் பார்க்கிறாரு. 7 எளியவர்கள் இவருக்காக ஏங்கி நிற்கிறார். அந்த முகம் அப்படியே கருணையோடு ஒரு கிருபையான ஒரு முகமாக மாறி அவர்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களையும் கேட்டு ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார். அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பச்சமாக இருந்து அவர்களை வியாதிகள் எல்லாம் சுகப்படுத்தினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர்களை தேற்றும் போது இதை நிக்கோதேமு ஒருத்தவன் இருந்தான். அந்த இடத்துல இதை பார்த்து கொண்டிருந்தான். அவர் அந்த அதிகாரத்தோடு அவர்களை விரட்டும் பொழுதும் அதை பார்த்தான். அதே போல தன் பார்வையை அந்த 7 எளியவர்கள் பக்கத்தில் திரும்பி அவர்களை பச்சமாய் நடத்தி அவர்களுக்கு வேண்டியவைகளை செய்யும் பொழுதும் அதையும் பார்த்தான். அந்த நிக்கோதேமு யூதருக்குள்ளே அவன் ஒரு அதிகாரியாக இருந்தான். நிக்கோதேமு அதே நேரத்தில் அவன் ஒரு பரிசேயன். இரவிலே இயேசுவை சந்தித்தவன் அவன். இந்த நிக்கோதேமு இவன் இயேசுவின் சரீரத்தில் சுகந்த வர்க்கம் இடுவதற்காக 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்தவன் அவன். இவன் தான் கடைசியாக அவர் மரித்த அந்த உடலை ஆண்டவருக்கு அந்த சுகந்த வர்க்கம் இட்டது இவன் தான். இந்த நிக்கோதேமு 100 ராத்தல் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். இந்த நிக்கோதேமு இயேசு கனிவோடு அந்த ஜனங்களிடத்துல பேசுவதை பார்த்த அவன், இவர் யார் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எழும்பினது. இவர் யார்? அங்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர்கள் கூச்சலிட்ட போது அவர்களை திறத்தி விட்டார். இந்த பக்கம் 7 எளியவர்களோடு பச்சமாக பேசுகிறாரு. இவர் யார் என்று அவன் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டான். அந்த 7 எளியவர்கள் வந்தவர்கள் எல்லாம் ஏமாந்து போகவில்லையே, ஒருவரும் சுகப்படுத்தாமல் போகவில்லையே, எல்லாரும் சுகமாய் போனார்களே, ஒருவரையும் அவர் ஏமாற்றவில்லையே, வந்தவர்கள் எல்லாரும் நிம்மதியோடு திரும்பி போனார்களே, கவலையோட கண்ணீரோட வந்தவர்கள் தேற்றி ஆறுதல் பண்ணி அவர்களை அனுப்பினாரு, சுகம் இல்லாமல் வந்தவர்களுக்கு சந்தோஷமாய் சுகத்தோடு திரும்பி போனார்களே, இவர் யார் என்ற ஒரு பெரிய கேள்வி நிக்கோதேமுக்கு இருந்தது. இதையெல்லாம் நிக்கோதேமு கவனித்து கொண்டிருக்கிறான். சங்கீதம் 23 நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். அந்த அதிகாரத்தை நமக்கு நன்றாக தெரியும். நன்றாக படித்து மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நமக்கு தெரியாதுங்க, ஒவ்வொரு நாளும் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கலாம். சாத்தான் பல வழிகளிலே நம்மை தாக்க வரலாம். இரவு நேரத்திலே நாம் தூங்கும் பொழுது கூட என்ன நடக்கும் என்பதை நாம் அறிய முடியாது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. நாம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று இங்கு சொல்லப்படுகிறது. 23ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் செய்து வைக்க வேண்டிய ஒரு வசனம். நாம் வெளியிலே போகும்போது இந்த வசனத்தை மனதிலே வைத்து கொண்டு போங்கள். ஒரு முறை படித்து கொண்டு ஜபம் செய்து விட்டு போங்கள். மன ஆறுதலையும் தேர்தலையும் உங்களுக்குள்ளே வருவதை நீங்கள் அறிய முடியும். மிகுந்த முக்கியமான ஒரு வசனம். வியாதியோடு சமாதானம் இல்லாமல் வந்தார்கள், நிறைவாய் பெற்று திரும்பி போனார்கள் அந்த ஜனங்கள். இதையெல்லாம் நிக்கோதேமு கவனிக்கிறான். கவலையோடு வந்தவங்களா அன்பான வார்த்தைகளால் தேற்றுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு உண்மையான சம்பவம் கோர்ஸ் என்ற ஒரு நாட்டிலே நடந்தது. அது என்னவென்றால், அந்த கோர்ஸ் என்ற ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் இருந்ததும், யாராகிலும் விபச்சாரம் செய்துவிட்டால் அவர்களை மலையிலிருந்து தள்ளிவிட்டு விடுவார். விபச்சாரத்திலே பிடிபடுபவர்கள் அவர்களுக்கு ஒரே தண்டனை தான், மலையிலிருந்து தள்ளிவிட்டு விடுவார். கீழே விழுந்து செதிலே அவர்கள் இறந்து போய்விடுவார்கள். இப்படியாக ஒரு பெண் சரியாக அகப்பட்டு கொண்டார் அந்த கோர்ஸ் நாட்டில். அந்த நாட்டிலே தான் மாவீரன் நெப்போலியன் பிறந்த இடம். அப்போ இந்த ஒரு பெண் சரியாக அகப்பட்டு கொண்டார். அவளை மலை உச்சியில் தள்ளிவிட எல்லாரும் கூடி நின்றார்கள். அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும், இவளுக்கு மன்னிப்பு கிடையாது, அந்த தண்டனை இவள் அடைந்தாக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்யப்பட்டது. அப்போ அந்த பெண்ணிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். அந்த பெண் கண் கலங்கி மிகவும் வியாக்குலப்பட்டு, நான் செய்தது தவறுதான், இது இப்போ மாட்டிக்கிட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்போது தண்டனைக்குள்ளாக நிறைவேற்றப்பட போகிறது. இது சிறைச்சாலை தண்டனை அல்ல, வேறு எந்த விதமான தண்டனைகளும் அல்ல, அடிக்கப்படுகிற தண்டனைகளும் அல்ல, மரணத்திற்கான ஒரு தண்டனை. என் கடைசி மூச்சு நிற்கப் போகிறது, மலையிலிருந்து என்னை தள்ளிவிடப் போகிறார், அதிலிருந்து என் மரணம் சம்பவிக்கப் போகிறது என்று கண் கலங்கி நிற்கிறார். அவர்களோ கேட்கிறார்கள், உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். அந்த பெண் சொல்றார், கணவனிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் அழுது கொண்டே சொல்லுகிறார். உடனே இவர்கள் எல்லாம் ஆட்களை அனுப்பி அந்த கணவன் வீட்டுக்கு போய் இந்த செய்திகளை தெரிவித்து அந்த கணவனை கூப்பிட்டு வரும்படி உத்தரவு செய்தார். இந்த ஆட்கள் போய் அந்த கணவனிடம் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி, உன் மனைவி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க விரும்புகிறாள், உடனே வா என்று சொல்லும்போது அந்த கணவன், நான் வர முடியாது, நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். திரும்ப இவர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம், சரி பெண்களை அனுப்புவோம், சமயம் அவர்கள் ஏதாவது பேசி அவனை கொண்டு வரலாம் என்று பெண்களை அனுப்பினார்கள். அந்த பெண்களும் அந்த கணவன் வீட்டுக்கு போகும்போது அவன் திறக்கவே இல்லை. நீங்கள் போயிடுங்க, இதை பற்றி பேசாதீங்க, நான் அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். மாலை வந்தது, கணவன் வரல. அவள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாள். அவரிடத்தில் இந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் மரணம் அடைவதை விரும்புகிறேன் என்று அவள் நினைத்து எட்டி எட்டி பார்க்கிறாள், தூரத்தில் பார்க்கிறாள். கணவன் வரவே இல்லை. தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அங்கே உள்ள தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சரி அவளை தள்ளிவிட்டுருங்க மலையிலிருந்து அப்படின்ட்டு அவர்கள் முடிவெடுத்து அவளை மலையிலிருந்து வீசி எறிந்தார்கள். கீழே விழுந்த அவளுக்கு அடிபடவில்லை. ஏன் அடிபடலைன்னு அப்படி அவள் எந்திரிச்சு ஆச்சரியத்தோடு பார்க்குறான். கத்தி கொண்டு விழுகிறா, கீழே விழுந்தாலும் ஒரு அடியும் படவில்லை. ஏனென்றால் அங்கு ஒரு பெரிய வலை கட்டியிருந்தது, அந்த வலையிலே விழுந்திருக்கிறான். எப்படி இது அப்படி சொல்லிட்டு இவள் கண்ணீரும் சோகத்தோடு ஒரு முகத்தோடு கண்ணீரோடு திரும்பி பார்க்கிறான். அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் கண்ணீரோடு இவளிடத்தில் வருகிறான். வந்து இவன் யார் என்று கிட்டு பார்க்கும் பொழுது
அவளுடைய கணவன். அது அந்த மனிதன் அவளுடைய கணவன். அந்த கணவன் சொல்கிறான், நான் இன்னமும் உன்னை நேசிக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது. அது சட்டம் நான் நிறைவேற்றி ஆக வேண்டும். உன்னை நான் இன்னும் நேசிப்பதனால தான் இங்கே நான் உனக்காக கீழே காத்திருந்தேன், வலையை வைத்துக்கொண்டு. நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் கீழே உனக்காக காத்திருந்தேன் என்று சொன்னான். உன் மன வருத்தத்தையும் உன் மன்னிப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி நம்ம இங்கே இருக்க வேணாம், வேறு எங்கேயா போய் வாழ்வோம் சொல்லிவிட்டு அவர்கள் வேறு இடத்துக்கு போய்விட்டார். ஆண்டவரும் அப்படித்தான். பாவம் செய்பவர்களை வெறுக்கவில்லை, பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். ஆண்டவர் பாவம் செய்பவர்களை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு காலமும், ஒவ்வொரு நேரத்திலும் அவரிடம் செல்பவர்களை அவர் தேற்றி கண்ணீரை துடைத்து தம் கரங்களை சுற்றி அணைத்து கொண்டு சமாதானத்தை கட்டளையிட்டார். பாவங்களை மன்னிக்கிறவர் இவர் யார் அப்படின்னு என்று அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் நிக்கோதேமு. எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்தாலும் அவர் நம்மளே சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் போட்டு அதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ற. உன் பாவங்கள் ரத்தாம்பரம் சிகப்பாக இருந்தாலும் சரி, அதை வெண் பஞ்சை போல மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அவரை நோக்கி தேடி வரும்பொழுது அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்து சமாதானத்தோடு போங்கள் என்று அவர் வழி அனுப்புகிறார் ஆண்டவர். எப்பேற்பட்ட ஆண்டவர்! இதை தான் நாங்கள் நிக்கோதேமுவே பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் இவர் என்று. இவர்தான் உண்மையான மேசியா என்று அவனுக்கு தெரிகிறது. தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்ட மேசியா இவர்தான் என்று அவன் கண்டுபிடித்து விட்டான். அப்படியே அவன் மெய்யாய் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர்தான் மேசியா என்று விசுவாசிக்க ஆரம்பித்தான். அவனால் முடியல. இனி தாமதிக்காமல் என்ன செய்தான்? உடனே அன்று இரவே அவரை தனிப்பட்ட விதத்தில் போய் சந்திக்க வேண்டும் என்று யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் அவரை சந்திக்க செல்கிறான். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது அவனுக்கு. நிக்கோதேமு கண்டு விசுவாசித்தான். நாமோ காணாமல் விசுவாசிக்கிறோம். யோவான் 20:29 சொல்லுது, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று நமக்கு பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை, அவருடைய தேவ தூதர்களை நாம் பார்த்ததில்லை, பரலோகத்தை நாம் பார்த்ததில்லை. ஆனால் எதையுமே காணாமல் நாம் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்து விலகி, பாவங்களிலிருந்து விலகி ஆண்டவரோடு இணைந்து இப்படி காணாமல் விசுவாசிக்கிற நாம் எப்படி இன்னும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசித்து பாவங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் காணாமல் விசுவாசித்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது நமக்கு. ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக விடுதலை அளிப்பார். ஒரு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும் நமக்கு. அப்படி அந்த மாதிரி விசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும்? எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று இங்கு ஆண்டவர் நமக்கு எச்சரித்திருக்கிறார். எங்கேருந்து நமக்கு போராட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா? எபேசியர் 6:12 எங்கேருந்து நமக்கு போராட்டம் வருது? இந்த உலகத்தில் இதை விட மேலாக அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அவன் இரவும் பகலும் தூங்குகிறவன் அல்ல. நம் தேவனும் இரவும் பகலும் தூங்குகிறவர் அல்ல. அவன் இரவும் பகலும் நம்மை தொல்லை கொடுத்து கொண்டு நம்மை பாவத்திலே விழ வைக்கிறான். தேவன் இரவும் பகலும் நம்மை காப்பாற்றி நம் உள்ளத்தில் பேசி சுத்திகரித்து கொண்டிருக்கிறான். அவன் இரவும் பகலும் நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறான், எப்பொழுது கவிக்கலாம் என்று. ஆண்டவரும் இரவும் பகலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார், நீ எப்போது அவரிடத்தில் வருவாய் என்று. எந்த பக்கத்தில் நம்ம போகணும்? எந்த பக்கம் நாம் இழுக்கப்பட வேண்டும்? இதை நாம் ஆண்டவர் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவிடம் எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். நான் நன்மைகளே பெறவில்லை என்று யாராலையும் சொல்லவே முடியாது. எத்தனையோ விதத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் நம்மை பார்த்து கேட்கும் ஒரே கேள்வி, நீ எனக்காக திரும்பி என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? அவர் உன் இதயத்தை தான் கேட்கிறார். நம்முடைய இதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். உன் இதயத்தை தான், உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என் கற்பனைகளை கைக்கொள். நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்.
இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குற ஒரே காரியம். அந்த இயேசு நமக்காக இன்றைக்கி பரிந்து பேசிகிட்டு இருக்கார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. மகாபரிச ஸ்தலத்துக்குள்ளே பிதாக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நமக்காக இரவும் பகலுமாக பரிந்து பேசி நம்முடைய பாவங்களை அழித்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு அவரோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கிறார். அந்த ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேர்பட்ட ஒரு இயேசு நமக்காக இருக்கிறார். அந்த ஒரு நாமமே நாம் அறியப்பட்ட நாமம். அந்த ஒரு நாமமே இந்த உலகத்துக்காக நமக்காக உயிரை விட்ட ஒரே நாமம். அந்த ஒரு நாமத்திற்கே சாத்தானே நடுங்குகிறான், அவன படைகளும் நடுங்குகிறான். அந்த ஒரு நாமத்தையே பரலோகம் முழுவதும், அண்ட சராசரங்கள் முழுவதும் அந்த ஒரு நாமத்தை இங்கிருந்து நாம் உச்சரிக்கும் போது அங்கு எதிரொலிக்கிறது பரலோகத்தில். எப்பேற்பட்ட ஒரு நாமம்! அந்த நாமத்தை நாம் பிடித்து கொண்டு அந்த நாமம் சொல்வது என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த நாமத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த நாமத்தோடு நாம் சேர்ந்து வாழ ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.